பீமன் சொன்னது சாமி. உங்க ஆயா சொன்னது என்னது? ஆயா சொன்னது இல்லைங்க, பீமனுக்கு சொன்னது அப்படி. அடே துரியோதனா, எந்த வலது தொடமா என் மனைவியை கொண்டு வந்து நீ அமர வைக்க சொன்னியோ அதே வலது தொடைய பாரு. ஆதிசேஷன் கொடுத்த கதை. இந்த கதையால அந்த வலது தொடைய ஒடிச்சு உன்னை தரணியில சாட்சி பார்வை இரண்டா பிளந்து உதிரத்தை தாகத்துக்கு தண்ணீரா ஒரு கை ஜலமா நான் அள்ளி குடிக்கிற வரைக்கும் நான் கையில அள்ளி ஜலம் உண்ண மாட்டேன்னு சொல்லி சபதம் வைத்தா. அப்படியா? அதே பிரகாரமே நீங்க ரணகலத்துல தவிக்கும் பொழுது உங்க வலது தொடைய உடைச்சி தரணியில சாட்சி மார்பை பிளந்து தாகத்துக்கு தண்ணீரா உன்னுடைய உதரத்தை ஒரு கை ஜலமா குடிப்பார். பீம சபதத்தை முடிப்பார். அந்த அம்மா பாஞ்சாலி அம்மன் நீலா சபதம் வைத்து போனால் அம்மன் வனவாசம் எப்படி இந்த கொலுவினில் நிறுத்தி எந்த கூந்தலை துயில தீண்டி நலி செய்த பாவினாலை உன்னை வேறுடன் ரணகல. அப்படியே கையை அப்படியே துண்டு துண்டா அம்மா அப்படி சொன்னது அப்படியே சொன்னது புரியல. எங்க தலைதனை வெற்றி தனி முரசு கொட்டி ஆண்டிடாம இலகவே விரித்த கூந்தல் இனிமேல் முடிய போறதல்ல. என்ன கொண்டு வந்து அவமானம் செய்ய பார்த்தா எல்லவா துரியோதனா? உன்னுடைய உதரத்தை எடுத்து என் கூந்தலுக்கு எண்ணெயா தேய்ச்சி உடல பிடிங்கி கொண்ட கயிறா கட்டி ஈரல பிடிங்கி பூவா ஜோடிச்சு அப்பதான் நான் கூந்தல முடிவுன்னு பிசாசு போல மயத்தை விரிச்சு போட்டுட்டு போச்சு. அந்த அம்மா போனது மாதிரியே நீங்க மாண்டு மடிந்து ரணகலத்துல கிடக்கும் போது அந்த பத்தினி இந்த பார் மன்னன் மீதில் ஏறி உதரத்தை கூந்தலுக்கு எண்ணெயா தேய்ச்சி கொண்ட கயிறா கட்டி அந்த அம்மா கூந்தல முடிவால் இப்படி சபதத்தெல்லாம் முடிப்பாங்க. நீங்க சாவத்து இவரோடு நான் விட்டாதான் நாடு கேட்பார், கொடுக்க மறுத்தாதான் பாரத போராட்டம் நடக்கும். அது என்னோட சேர்ந்தது. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். சரி, உங்க பச்சமலாய் உங்க தெய்வம் இது மட்டும்தான் சொல்லுமா? இல்ல ஏதாவது சாயல்கள் காட்ட முடியுமா? வனத்துக்கு போனது வச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களை உத்து பாத்துக்கிட்டே எப்படி போச்சு? வீட்டுக்கு போற மாதிரி இருக்கா? என்ன பஞ்சவர்கள் செய்தது ஒரு மாற்றம் பாருங்க. கொண்டது ஓர் பெண்டினை விட்டுங்க. இவர் 5 பேரும் குறி சொல்ல அஸ்தாவரம் வச்சிருக்காங்க. குறைச்சி எடுக்கிறியா? இவன் குறைச்சி இல்ல, இவன் அந்த கொக்கச்சிறைக்கு அந்த துரோகம் தல்றா கடத்த மட்டும் போய் அடிக்கு ஒரு முறை அடிக்கு ஒரு முறை மங்குடி அமைச்சருங்கிற மண்டல சாம்ராடிகளா நேரத்தை எல்லாமே இப்படியே தாங்குது. கொண்டாட்டி நேர்ந்தது எப்படி, அம்மா நேர்ந்தது எப்படி எனக்கு நேர்ந்து பாரு. உரத்தி கலத்த முடிய தல்றா சிறையில நான் ஊர் மேல போயிட்டு வந்து சாமி என் புடிச்சேன் காய் புல்ல அடிச்சு வந்து தேடி சாமியோ மருந்து காலியே அகப்பட்டது போல் காட்டுக்கு போகணும், கண்டவனுக்கு போனது கிடைக்கல. இங்க நாட்டுக்கு வந்த பொண்ணு அந்த கொக்கை செருக்குதான் அந்த குறைச்சி நினைக்கிறேன். இவ குறைச்சியாக இருந்தா இவளை தேடி குறவன் வருவான். இல்ல இந்த பாஞ்சாலியாக இருந்தா இந்த பாஞ்சாலியை தேடி பாண்டவர் ஐவரும் நாட்டுக்கு வந்து அண்ணவரை கண்ணிலேயே கண்டா வீட்டுக்கு மனத்துக்கு ஓட்டணும். ஆறு வந்தால் அறிக்கை செய்யுங்கள். கண்ணை பார்க்கலாம், கண்ணை சொல்றா
अरे सामी या बोझा देता सामी अरे सामी या बोझा दे पागल बड़ा बाल करते सामी पढ़ने लगे इतने बड़ा पढ़ दो स्वामी अरे वल्ली वो धंधा मुझे पता है मुझे पता है अजी मारे हमारे मुझे पता है अरे सामी కోడాలి కొండకారి ఉయ్యంబు శీలకారి స్వామి చెక్క శబంధవ సెక్కాతి పోరప్ప సెందూర తిరసముట్రప్ప స్వామి ఆ స్వామి பார்க்கவே இல்ல அப்படி அவளை வெடிச்சு வெச்சிருந்தா பிடிச்சு நாள என்ன பண்ண முடியும் அரே சாமி ஆனகட்டி வீதியில ஆச்சமாவே கண்டதில்ல குதிரகட்டி வீதியிலேயே கொண்டவரை பார்த்ததில்ல அரே சாமி இந்த அஷ்டாபுரம் 14000 வீதியிலேயே சாமி எங்கு தேடிய பொஞ்சாதி கிடைக்கல அப்படி ஒருவேளை உன் பொஞ்சாதியை பிடித்து வைத்திருந்தா என்ன செய்வான்னு கேட்கிற அத்திவாரரை விட்டு நகரை விட்டு அருவியால் போனது இல்ல புத்திய சிற கேட்டா இங்க புலங்கல்வார் யாரும் இல்ல ஒருவேளை இவன் தான் பிடிச்சு வச்சிருக்கிறான் உச்சியில் கோபுரம் கட்டி சத்தியலோகம் ஆண்ட தேவரா இருந்தாலும் சரி உலகத்தை ஆண்ட அரசனா இருந்தாலும் சரி அவன் ஆண்டியா இருந்தாலும் சரி அவன் அரசனா இருந்தாலும் சரி என் பொஞ்சாதியை இவன் தான் இழுத்தான்னு தெரிஞ்சா அரே சாமி அவன் பொஞ்சாதிய போய் தூக்கிக்கிட்டு வந்து சாமி அரே சாமி நட்டி வீதியில போட்டு லீலை அரே சாமி அரே சாமி யாரா இருந்தாலும் சரி சாமி அவன் பொஞ்சாதி இழுக்கும் அவன் விடுறத சாமி இங்க வல்ல அஷ்டபர்த்து விட்டு ஓடி போயிரு எங்க மண்ண வந்தா கூப்பிட்டு சொல்லி விடுவேன் அரே சாமி அங்க பொஞ்சாதி இங்கே வர இல்ல இல்ல அப்ப இனிமே உன்னை விடுறதா இல்லை அரே சாமி என் பொஞ்சாதி பாக்கல சாமி இல்ல அரே சாமி பாக்கல அரே சாமி ஐயா என்னடா யாரே தெரியல ஒரு குறவு வந்து என் பொண்டாட்டி பாத்தான்னு அஷ்டாபரத்தி அப்படியே கலதைகளை விட்டு கதவெல்லாம் உடைக்குது
என்ன குறவன் வந்தா கூட ஒரு ஆளுக்கு 2 போய் அடிக்கவனை எடுத்துக்கிட்டு போறாங்க. இனிமேல் நானே போவதா சரி புறப்பண்டா நானே அவனை போய் பார்க்கிறேன். தாத்தா வணக்கம். யாரோ ஒரு குறவன் வந்திருக்கிறானா, நாட்டிலேயே அதான் குதிக்கிறானா, கேட்டா அடிக்கிறானா அடிக்கிறானா. குறவனோட சண்டைக்கு போய் தாத்தா அவன் என்ன ஜாதி? குறவை. நீ ஒரு அரசன் சத்திரி. அவங்கிட்ட நீ சண்டைக்கு போனா பார்க்க மக்கள் என்ன சொல்லுவாங்க? தெளிவா பேசுவார்கள். தெளிவா பேசுவாங்க. நீ சந்தேகத்தின் பேர் வழியாக ஒரு குறத்தை வச்சு அடைச்சு தரையில அடைச்சிருக்கிறேன். குறத்தை தேடி ஒரு கோரம் வந்தான். ஒரு கோரம் வந்திருக்கிறான். ஒரு கோரம் வந்தா இந்த வீட்டுல தான் குறத்தி இருப்பாளா? இந்த வீட்டுல தான் குறத்தி இருப்பாளா? அப்புறம் வீடு தவறாம கதை உதைக்குது. ஒவ்வொரு கதை ஒவ்வொரு வீட்டு கதை உதைக்குது. வீட்டுக்காரன் ஒரு கதை ஒரு குறத்தி அடிச்சு வீடு தவறாம கதை உதைக்குது கதவை. ஆமா தாத்தா இன்னும் இருக்கப்பட்ட கோரம் வந்தா அது தாங்காது. வேற பிள்ளையாகி திருவதினா எந்த வழக்க தீர்த்தாலும் தீர்த்து போடுவான். சரி ஒரு வழக்கு தீர்க்க முடியாது. யாராலும் ஒரு வழக்கு தீர்க்க முடியாது. அதனால ஒரு குறத்தையில நமக்கு என்னடா ஆச்சு? அதனாலதான் நல்ல கதை உரைக்குது. சாமி உங்கள்கிட்ட குறிப்பாத்துக்குது, உங்க அம்மாத்த பார்த்தது, உங்க பொண்டாட்டி பார்த்தது, ஒண்ணுத்த பார்த்தது ஊதிய குடுத்தீங்கன்னா நான் போறேன். சாமியே குறி சொன்ன கூடி எனக்கெல்லாம் தெளிவாக்கி விடணும். என்னங்க என்னமே கேக்குறா? என்ன கேக்குறான்னு கேட்டு கூலி வேணும். கூலி அட கூலியா? ஏங்க அவ கூலி கேக்குறா? கூலி கூலி கேக்குறாடி. பொன்புளி தெரியுதுடா. பொன்புளி தெரியுமா? மலையில வாழ்ற கொட்டி அவங்க பொண்ணு வேணா அவங்க பொண்ணு வேணா எனக்கு விதை சென்னல் இது தெரியல சாடிமா. ஏய் இங்க வாடி. விதை சென்னல் கேக்குறா. முக்கிய போடக்கூடாது. ஆமா சொல்லிவிட்டல. ஓ கருக்க வறுக்க நல்ல நல்ல இருப்பாவது வறுக்க வந்துறீங்க. ஆமா வறுக்கன்னா பொண்ணே போடுவீங்க. தருக்கு புடி வறுக்க வறுக்கறியா? போறியா? உன் மேல நம்பிக்கை இல்ல. எவத போடுறது? உன் மேல நம்பிக்கை இல்ல. சரி நல்லா வறுத்துறியா? அப்படி நான் தின்னு பார்க்கறேன். ஏங்க வறுத்துறேன். கட்டு பல்லு ஏற்கனவே போட வரத கட்டிட்டு வந்து பேச மாதிரி. ஏய் போறீங்களே. போடுங்க.
சில புல்லு கொண்டு போற புல்லு அடிவா புல்லு கட்ட இறக்கி வைய புல்ல புல்ல வர தாராடி போடா அங்க போடா. அரே புள்ள போடாங்க. அரே புள்ளே டேய் என்னடா புள்ள புள்ளன்றுக்கற? புள்ளே நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் உன்கிட்ட குறத்தி மாதிரி நடிச்சனே தவிர நான் உண்மையாலும் குறத்தி இல்ல. இப்ப காட்டு எல்லைக்கு வந்துட்டோம். நான் குறத்தியே இல்ல. உன் பெஞ்சாதி வேற ஏதோ ஒரு பக்கம் திரிவ போய் அங்க போய். அரே புள்ளே உனக்கு புத்தி கெட்டு போச்சா என்ன? அதே புள்ள நான் தான் புள்ள புருஷன். ஏய் நான் குறத்தியே இல்லடா. நான் குறவனே இல்லடி. யாரப்ப? நான் தான். உனக்கு தெரியல? நான் தான் புருஷன் அழகு மண்ணுடி. அர்ஜுனா என் புருஷன் நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன். என் புருஷனுக்கு முதுகுல இருக்கும். எங்களுக்கெல்லாம் கால் செங்கல் அது இல்ல மச்ச ரேக புள்ளே பாரு புள்ளே அது நம்ம நோட்டுற இடத்துல வெளியில சொல்லக்கூடாது புள்ள. சுவாமி அஸ்தாபுரத்துல அனைவருக்குமே குறி சொன்னேன். என் குறிய மெச்சிட்டு தானியத்தை கேட்டேன். ஆனா பச்சை தானியத்தை போடாத வறுத்து போட்டாங்க. இத வச்சு என்ன செய்யறது? புள்ளே இத வச்சு நாம ஒண்ணும் நமக்கு தெரியாது. அதனால நம்மள அனுப்புறது யாரு? பகவான் ஆகிய கண்ணன். கண்ணன் தான் என்னை அனுப்பினாரு உன்னை சிறைமைக்க சொல்லி. அதனால உன்னை சிறையும் விட்டுட்டு சென்னலும் வாங்கிட்டேன். விதமாக இந்த வருத்த சென்னல கண்ணன் இடத்துல கொண்டு போய் கொடுக்க இத வச்சு நாம ஓராண்டு காலம் கழிக்க முடியுமா அண்ணான்னு கேட்க இத வச்சு ஓராண்டு காலம் எல்லாம் கழிக்க முடியாது. தானியம் வாங்கிட்டு வர சொன்னதே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த வருத்த சென்னல அவர் வாங்கி அந்நியாத வாசத்துல விதைத்தார். விதைத்த உடனே அது பயிராகி கதிராகி பயிராகி மேல சாஞ்சி அடிச்சு ராசி பார்க்க 9 விதமான தானியமே விளைஞ்சது. ஒண்ணு நல்லா கருகி போயிருக்கும், ஒண்ணு பாதி கருகி இருக்கும், சும்மா கால்வாசி இருக்கும், ஒண்ணு பச்சையாவே கூட இருக்கும். இப்படி இருக்கிறதுனால கண்ணனுடைய கைவிரல் பட்டதுனால 9 நிறமான விதமான தானியமா அது விளைஞ்சது. அது மூக்கு சிவந்தது, ஆமா, கருப்பு கருந்து கருப்பா இருப்பது, சிகப்பா இருப்பது, பச்சையா இருப்பது, பாசி பயிறு, ஆமா பச்சை பயிறு, ஆமா கருப்பா இருப்பது, கருந்தினைகள் எள்ளு, இந்த மாதிரி 9 விதமான தானியமா அது விளைஞ்சது. இத வச்சு என்ன செய்யணும்னு கேட்க பாண்டவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் காட்டுல வாழக்கூடிய விதிவசம் உங்களுக்கு வந்துடுச்சு. பாண்டவரை பிடிச்ச வனவாச வாழ்க்கை இத்தோட போன 12 வருஷமா வனத்துல சஞ்சரித்தோட போனா அடையிடுகிறான். நீ ஒரு சரி சரி அப்படியே பகவான் 9 நவகிரகத்தை உண்டு செய்து அந்த 9 நவகிரகத்துக்கு அந்த 9 விதமான நவதானியத்தை வைத்து பூஜை செய்ததோடு ஆண்டவரை பிடிச்ச பரவாச வாழ்க்கை இதோட போகணும் சொல்லி 9 நவகிரகத்துக்கும் பூஜை செய்வதோடு பாஞ்சால குறவஞ்சி நவதானியங்கள் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே நிறைவேறியது. நம்ம நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களும் அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் பெற்று இன்னும் பவுன் செட்டியார் ஐயா அவர்களும் நம்ம நாடகத்துக்காக 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சொந்த பந்தங்கள், இன்னும் பெண் பிள்ளைகள், மாமன் மைத்துனர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த
சடையாண்டி முனியப்பன் சுவாமிக்காக இன்று ஒரு இரவு நம்முடைய ஏகாபுரம் சென்றாய பெருமாள் நாடக சபா கலைக்குழுவை அழைத்து வந்து பாஞ்சால குறவஞ்சி நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சாங்க. நாடகம் விட்ட அருமை நல்ல உள்ளங்கள் இந்த முனியப்பனுடைய அனுகிரகம் பெற்று என்றும் நிலைக்கடலாம்